ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்மளோட 21 டேஸ் கன்சிஸ்டன்சி சேலஞ்சில் டே 2 வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வெளியில் போகிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். பெருசாக லாங் ட்ரிப்லாம் கிடையாது. ஸோ 1 மணி நேரம் ட்ராவல் தான். அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்கான பிளேஸ்க்கு போகலான்னு பார்த்து, சரி ஓகே நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்தே பீச் 1 மணி நேரம் தான், நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக். எங்களுக்கு இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும் பீச்சுக்கு போகிறதுக்கு. என்னோடய பாப்பாவுக்கு தண்ணி அப்படின்னு சொன்னாலே செம்ம குஷி ஆயிடுவா. தண்ணியில் நல்லா ஆட்டம் போடுவா. நல்லா தூங்கிட்டு இருந்தா 3 மணி நேரம். அவளை எழுப்பி வந்து பீச்சுக்கு போகலான்னு சொன்னதும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. உடனே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு செம்ம ஹாப்பியாக கிளம்பிட்டா. ஸோ நீங்கள் எப்போயாவது புதுக்கோட்டை சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அறந்தாங்கி தாண்டி புதுப்பட்டினம் அப்படின்ற பிளேஸில் தான் அந்த பீச் லொக்கேஷன் வந்து இருக்குது. நாங்கள் வந்து வீக் டேஸ் தானே, பெருசாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போயிட்டோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா செம்ம கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போனது ஒரு 3 மணிக்கு மேலே, மதியத்துக்கு மேலேன்றனால ஈவினிங் டைமில் நல்லா காற்றடிச்சிது, ஆடி மாதம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் குளிக்க தான் முடியல, பயங்கர அலையாக இருந்தது. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு கடலை பார்த்தோன்னே தலைகால் புரியலை. அவள் பாட்டுக்கு உள்ளே இறங்கி போயிட்டே இருக்கா. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஆடி மாதம்ன்றனால பயங்கர காற்றடிச்சிச்சு. நான் வழக்கம் போல் என்ன பண்ணேன், இவங்க விளையாடுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதானே நமக்கு வேலை, அதுக்கு தானே போகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பெருசாக நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போகல, சடனாக பிளான் பண்ணி போனது தான். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே பீச்சில் கால் நனைச்சிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு பாப்பாவை விளையாட விட்டு பார்த்துட்டு அதை பார்த்தாலே நம்மளுக்கு போதும், பெரிய ஹாப்பினஸாக இருக்கும். சரி ஓகேன்னு கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, பானிபூரி தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.